அதிமுக துணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அந்த நேரலை காட்சிகளை பார்க்கலாம். 9 பாராளுமன்ற இருக்கிறதுனால அவங்களோட கலந்து ஆலோசிச்சோம். மற்றபடி வேற ஒன்றும் ஓபிஎஸ் வந்து அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகள் வைக்கிறாரு. அதே நேரத்தில் பிஹெச் பாண்டியன் அதான் ஓபிஎஸ் பிஹெச் பாண்டியன் இவர்களுக்கெல்லாம் என்ன நோக்கம் என்கிறது உங்களுக்கு தெரியும். புரட்சி தலைவர் கண்ட இந்த இயக்கத்தை புரட்சி தலைவர் மறைவுக்கு பிறகு அன்றைக்கும் இதே பிஹெச் பாண்டியன் எப்படியெல்லாம் செயல்பட்டார் என்பது உங்களுக்கு தெரியும். இன்னொரு பிஹெச் பாண்டியனாக இன்றைக்கு அவரோடு சேர்ந்து கொண்டு ஓபிஎஸ் எப்படியாவது இந்த இயக்கத்தை அழித்துவிட வேண்டும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு தன்னால் முதல்வர் பதவியில் தொடர முடியாமல் போனதால் அவர் இது போன்ற செயல்களிலே ஈடுபட்டு வருகிறார். அதை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களும் பொதுமக்களும் பார்த்து கொண்டிருக்கிறார் இருக்கிறார்கள். வருங்காலத்திலே அவர்கள் அரசியலிலே இருந்த இடம் தெரியாமல் சென்று விடுவார்கள் என்பதை மாத்திரம் இந்த நேரத்திலே கூறிக்கொண்டிருக்கிற விரும்புகின்றேன். மாபா பாண்டியராஜன் வந்து சட்டசபை கூட்டத்தொடரில் வந்து அதிர்ச்சி நகர், அதாவது ஒரு அதிர்ச்சி நகர் காத்திருக்குன்னு சொல்லி ஒரு ஆமாம், அவருக்கு எதுவும் அதிர்ச்சி தகவல்கள் இருக்கலாம் என்று நினைக்கிறேன். சார் இப்போ வந்து பொதுச் செயலாளர் வந்து இங்கே சென்னை சிறைக்கு கொண்டு வருவதற்கான முயற்சிகள் ஏதாவது நடத்திருக்கா? அது மாதிரிலாம் ஒன்றும் முயற்சி இப்போ கட்சியின் அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன சார்? டெல்லி பிரச்சனைகள் ஏதாவது நியமனத்திற்கான வாய்ப்பு இருக்கா? கட்சியின் அடுத்த கட்ட முக்கிய நிகழ்வுகள் ஏதாவது இருக்கிறது? எங்கள் கட்சியின் ஒவ்வொரு நாள் நிகழ்வுமே முக்கிய நிகழ்வுகள் தான். அதுபோல் எந்த நியமனமும் எல்லோரும் கலந்து ஆலோசித்து நிச்சயமாக பொதுச் செயலாளர் அவர்களோட அனுமதியோட நிச்சயம் இருக்கும். பொதுச் செயலாளர் நியமனம் செல்லாது குறித்து தேர்தல் ஆணையம் கேள்வி எழுப்பியிருந்தாங்க. அதுக்கு வந்து நீங்கள் வந்து கையொப்பம் போட்டு ஒரு மனு அனுப்பியிருக்கீங்க. பொதுச் செயலாளர் சார்பாக துணை பொதுச் செயலாளர் என்ற முறையில் நான் அந்த மனுவை அனுப்பியிருக்கேன். இது அதான் சொல்கிறேனே, திரு பன்னீர்செல்வம் போன்றவர்கள் ஏதாவது செய்தி தினமும் பத்திரிகைகளிலும் தொலைக்காட்சிகளிலும் ஏதாவது தகவல்களை சொல்லி தங்கள் இருப்பதை காட்டிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். இன்னும் ஓரிரு மாதங்களிலே அவர்கள் முழுமையாக அடங்கி விடுவார்கள் என்பதை இந்த நேரத்திலே மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறேன். அவர் தன்னைத்தானே சொல்லுகிறார் என்று தான் நான் நினைக்கிறேன்.